கணேச சரணம் சரணம் கணேசா. உலகெங்கும் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். ஒரு முக்கியமான தலைப்பை இன்னைக்கு உங்களோட நான் பேச போகிறேன். உங்கள் வாழ்க்கைக்கு மிகவும் உதவக்கூடிய விஷயம். நம்ம வாழ்க்கையில் எல்லாரும் என்ன எதிர்பார்ப்போம்? எப்போங்க காசு வரும், எப்போ நாங்கள் முயற்சி பண்ணினா காசு வரும். ஒரு முயற்சி எடுக்கிறோம், அந்த முயற்சி சில சமயம் வெற்றி அடையுது, சில சமயம் வெற்றி அடைய மாட்டேங்குது. காசு கேட்டு ஒருத்தட்ட போகிறோம், உடனே காசு கிடைக்குது. சில சமயம் கேட்டு போனால் கிடைக்க மாட்டேங்குது. அது என்ன காரணம்? எங்களுக்கு அந்த நாளைக்கு ராசி இருக்கா இல்லையா உங்கள் மனசில் சந்தேகம் வருது இல்லை? ஆமாம், உண்மையில் அதுதான். நம்மளுடைய ஒவ்வொரு ராசிக்குமே எந்த நாளில் முயற்சி செய்தால் குபேர யோகம் உண்டு அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்கு. அந்த நாளை தான் இன்னைக்கு உங்களோட நான் சொல்ல போறேன், உங்களோட நான் பகிர்ந்துக்க போறேன். எந்தெந்த கிழமையில நீங்கள் காரியங்கள் செய்தால், காசு பணத்துக்கு முயற்சி செய்தால் உங்க வாழ்க்கையில பெரிய வெற்றி வரும். அது காசு பணமா இருக்கட்டும், உங்க வாழ்க்கையில ஒரு எஜுகேஷன் முயற்சியா இருக்கட்டும், ஒரு வேலைக்கு அப்ளிகேஷன் போட்டதா இருக்கட்டும், ஒரு திருமண நாளை அமைத்துக் கொள்வதாக இருக்கட்டும், ஒரு கடனை தீர்க்கக்கூடிய நாளாக இருக்கட்டும், இதுக்கெல்லாம் உரிய நாட்களை தான் இந்த நாளில் உங்களுக்கு உரிய குபேர யோகம் தரும் நாட்களை சொல்ல போறேன். என் அன்பான ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசிக்காரங்களுக்கு பொதுவா கலைத்துறையில ஒரு நல்ல ஆர்வம் இருக்கும். சினிமா, நாடகம், இந்த துறைகள் எல்லாம் ஜெயிக்கணும்னு நினைப்பீங்க. ஒரு நல்ல வேலை வேணும் சார், என் வேலையினால என் குடும்பத்தை நான் காப்பாற்றணும் அப்படின்னு நினைப்பீங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு அவ்வளவு ஆற்றல்கள் உண்டு, அவ்வளவு யோகமுடைய ராசி தான் ரிஷபராசி. ஆனா ஏனோ தெரியலையே காரியங்கள் தடைகள் வருதே அப்படின்னு நினைச்சா நீங்க செய்ய வேண்டிய முதல் விஷயம், வெள்ளிக்கிழமைகள்ல ஒரு காரியம் தொடங்கணும். ரிஷபராசிக்காரர்கள் வெள்ளிக்கிழமை ஒரு காரியத்தை தொடங்குகிற போது நிச்சயமாக அந்த மகாலட்சுமியுடைய அனுக்கிரகம் கிடைக்குது, குபேர சம்பத்து பெருகுகிறது. அது பெரிய யோகம். வெள்ளிக்கிழமை அன்றைக்கு இரவு 8 to 9 மணி, இந்த இரவு 8 to 9 மணிக்குள்ள தாரித்திரிய தகனியாக இருக்கிறாள் மகாலட்சுமி. ஒரு பெரிய கடன் சுமை இருக்கு சார், என் வாழ்க்கையில விலகணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ராத்திரி 8 to 9 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரம் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து பாருங்க. உங்க வீட்டிலேயே செய்யலாம். மகாலட்சுமியுடைய மந்திரம் இருக்கு, மகாலட்சுமி அஷ்டோத்திரம் புத்தகங்கள்ல கொடுத்திருப்பாங்க. ஓம் பிரக்ருத்யை நமஹ, ஓம் விக்ருத்யை நமஹ, அந்த மந்திரங்களை சொல்லி மகாலட்சுமியை கும்பிட்டு பாருங்க. மகாலட்சுமியுடைய அனுக்கிரகம் சில நாட்களே உங்க வீட்டில் தெரியும். ஒரு பணவரவு வரும். இன்னும் சில கடன் கூட வேணாங்க, எனக்கு கடன் இல்லைங்க, கடன் இருக்கிறவங்க இப்படி அடக்கி சொல்லிட்டீங்க, கடன் இல்லை ஆனால் நான் குபேரனாக ஆகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் நீங்க என்ன பண்ணணும்? உங்கள் வீட்டில் இந்த நேரத்தை பயன்படுத்தி மகாலட்சுமி பூஜையை செய்கிற போது, அதாவது இரவு 8 to 9 வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி பூஜை பண்ணும்போது செல்வ செழிப்பு பெருகும். நீங்க ஒரு திரைத்துறை இருக்கிறீங்க, ஒரு கலையில இருக்கிறீங்க, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு காத்திருக்கீங்க, கலைகள் வாய்ப்பே கிடைக்கல, ஒரு குணச்சித்திர நடிகரா இருக்கீங்க, ஒரு ஹீரோயினா இருக்கீங்க, ட்ரை பண்றீங்க வாய்ப்புகளுக்கு. நீங்கள் அந்த துறையில எந்த இதில் இருந்தாலும் சரி, எடிட்டிங்ல இருந்தாலும் சரி, அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்தாலும் சரி, எப்படி வேணாலும் நீங்கள் இருங்கள். உங்களுக்கு அதுல வெற்றி கிடைக்கணும் சொன்னா புதன்கிழமை அன்றைக்கு போய் கம்பெனிகளில் போய் அப்ரோச் பண்ணி பாருங்க, சம்பந்தப்பட்டவர்களை நீங்கள் அப்ரோச் பண்ணி பாருங்க. புதன்கிழமைகள் அப்ரோச் பண்ணும்போது உங்களுக்கு பெரிய வெற்றிகள் கிடைக்குது. ரிஷபராசிக்காரங்களுக்கு பெரிய வெற்றிகள் கிடைக்குது, வாய்ப்புகள் கிடைக்குது. அதுக்காக தான் புதன்கிழமை ட்ரை பண்ணணும்னு சொல்றேன். சரி, புதன்கிழமை ட்ரை பண்றோம் சார், எங்களுக்கு வாய்ப்பும் கிடைச்சிருச்சு, ஆனால் நாங்க புகழ் பெறணும். எவ்வளோ பேர் இருக்கிறாங்க ஒவ்வொரு துறைகளிலும், புகழ் பெற்றவர்கள் சிலராக தான் இருக்காங்க. நாங்க புகழ் பெறணும், என்ன பண்ணணும்னா புதன்கிழமை ஒரு காரியத்தை தொடங்கினால் கண்டிப்பாக நீங்கள் புகழடைவீர்கள். யாரு? ரிஷபராசிக்காரங்க. புதன்கிழமை தொடங்கினால் மிகப்பெரிய வெற்றி வந்தே தீரும், வந்தே தீரும், சந்தேகம் இல்லை. இப்ப நீங்க ஒரு பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, பிசினஸ்ல பெரிய வளர்ச்சி வரணும். எந்த கிழமையை பின்பற்றினால் பிசினஸ்ல பெரிய வளர்ச்சி வரும்? புதன்கிழமை. புதன்கிழமைக்கு தான் நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும். பல பேர் தெரியாம சனிக்கிழமை தொடங்குறாங்க. ரிஷபராசிக்காரங்க தொடங்கக்கூடாத கிழமை சனிக்கிழமை.
அது மிக முக்கியம். சனிக்கிழமையை யோக நாள் நினைச்சிருக்காங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு அது யோக நாள் இல்லை. ரிஷபத்துக்கு அது பாதகம் தரக்கூடிய நாள் தான். அந்த நாள்ல ஒரு முயற்சியை பண்ணினா, சனிக்கிழமை முயற்சி பண்ணினா உச்சத்தில் இருக்கிறவங்களை கூட கீழே விழ வச்சிருது. மிகப்பெரிய ஆட்களா இருப்பாங்க. சனிக்கிழமைகள்ல அக்ரிமெண்ட் போட ஆரம்பிப்பாங்க. பிசினஸ் அக்ரிமெண்ட், ப்ரொஃபஷனல் அக்ரிமெண்ட் சனிக்கிழமைகள் போட்டா கீழே இறக்கி விட்டுரும். ரிஷபராசிக்காரங்க அதை செய்யாதீங்க. புதன்கிழமைகள் அக்ரிமெண்ட் போடுங்க. பெரிய பெரிய வளர்ச்சி வரும். காசு பணம் நல்லா வேணுமா, அதுக்காக முயற்சி பண்ணணுமா, புதன்கிழமை முயற்சி பண்ணினாலும் உங்களுக்கு பெரிய வெற்றி வருது. அதே மாதிரி உங்க வீட்டு பிள்ளைகள் பள்ளிக்கூடம் சேர்க்கணும்னு நினைக்கிறீங்க, நீங்க ஒரு வேலையில சேரணும்னு நினைக்கிறீங்க, இதுக்கெல்லாம் எதுங்க சிறந்த நாள்? புதன்கிழமை. ஒரு வேலையில சேரணுமா, பள்ளிக்கூடம் சேரணுமா, இதுக்கெல்லாம் புதன்கிழமை மிகச்சிறந்த நாள். இன்னொரு பக்கம் பாருங்க, எனக்கு ஆபீஸ்ல ப்ரமோஷனுக்கு முயற்சி பண்ணணும், நிறைய தடை இருக்கு சார், ப்ரமோஷனுக்கு நான் முயற்சி பண்ணணும். எந்த கிழமையில முயற்சி பண்ணினா ப்ரமோஷன் கிடைக்கும்னா, வியாழக்கிழமைகளில் ரிஷபராசிக்காரர்கள் முயற்சி செய்யுங்கள். உயரதிகாரிகளை சந்தியுங்கள். கொஞ்சம் தாமதப்பட்டால் கூட ப்ரமோஷன் வந்துடும். சில தடைகள் தெரியும், நான் இல்லைன்னு சொல்லல, ஆனால் கண்டிப்பாக ப்ரமோஷன் கிடைக்கும். குழந்தை பாக்கியத்துக்காக நாங்கள் மெடிக்கல் அட்வைஸ் எடுக்கிறோம். எந்த கிழமையில மருத்துவரை சந்தித்தால் எங்களுக்கு குழந்தை பாக்கியம் அமையும் என்று கேட்கக்கூடியவர்கள், அது கணவன் மனைவிக்கு தாம்பத்தியமாக இருந்தாலும் புதன்கிழமை அற்புதமாக பலன் தரும். நீங்கள் மருத்துவரை குழந்தை பிறப்புக்காக சந்திக்கக்கூடிய நாளாகவும் புதன்கிழமை இருந்தால் மிகப்பெரிய வெற்றி தரும். ரிஷபராசிக்காரங்களுடைய மிகப்பெரிய கேள்வி, சார் நோய் போட்டு வாட்டுது, இந்த நோய்களிலிருந்து எங்களுக்கு விடுதலை வேண்டும் அப்படின்னு சொன்னா நீங்க புதன்கிழமை போய் நோய்க்கு மருத்துவம் பார்த்தீங்கன்னா நிவாரணம் ஆயிரும். அது உறுதியா நிவாரணம் ஆகும். சில பேர் கண்திருஷ்டி பிரச்சனை இருக்கு. ரிஷபராசிக்காரங்க பல பேர் சொல்றீங்க, கடுமையான கண்திருஷ்டி பிரச்சனை இருக்கும், அதற்கும் இந்த கிழமை பயன்படுது. புதன்கிழமை போய் தெய்வ வழிபாடு செய்யணும். கண்திருஷ்டிக்கு என்ன தெய்வ வழிபாடுன்னு என்னுடைய வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன். நம்முடைய ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ்லேயே கண்திருஷ்டி நீங்கக்கூடிய உங்களுக்கு பரிகாரங்களை கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவை போய் பாருங்க. அந்த வீடியோவை படி நீங்க எடுத்து செய்யுங்க. ரிஷபராசிக்காரங்க புதன்கிழமை செய்கிற போது உங்களுக்கு பெரிய வெற்றி வருது. அப்ப கல்யாணம், வேலை, மருத்துவம், படிப்பு எல்லாமே புதன்கிழமை உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய அதிக அற்புதமான யோகமாக வருகிறது. எந்த தெய்வத்தை வணங்கணும், யாரை வணங்கினால் எங்களுக்கு மிகப்பெரிய குபேர யோகம் கிடைக்கும்? எங்களுக்கு தேவை குபேர சம்பத்து. நாங்க ட்ரை பண்ணினா எங்களுக்கு பெரிய வருமானம் வரணும், நாங்க முயற்சி செய்தா ஜெயிக்கணும், நாங்க உழைச்சா ஜெயிக்கணும். எந்த சாமியை கும்பிட்டா குபேர யோகம் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மதுரை மீனாட்சி. மதுரை மீனாட்சியை புதன்கிழமை என்று சென்று வழிபடுங்கள். புதன்கிழமை என்று சென்று வழிபடணும். அதுவும் எப்போ? இரவுல பள்ளியறை பூஜை நடக்கும். மீனாட்சி அம்மன் கோவில்ல இரவுல பள்ளியறை பூஜை நடக்கும். அந்த பூஜையில போய் கலந்துக்கிடுங்க. மல்லிகை பூ வாங்கி கொடுங்கள், இனிப்புகள் வாங்கி கொடுங்கள். மனதார மீனாட்சியும் சொக்கநாதரையும் வழிபடுங்கள். பெரிய குபேர சம்பத்து உங்க வாழ்க்கையில் உண்டாகுங்க. குறிச்சு வச்சுக்கிடுங்க. என் அன்பார்ந்த நேயர்களே, இவ்வளவு நேரம் உங்க ராசிக்குரிய அதிர்ஷ்ட கிழமைகள், யோகம் தரும் கிழமைகள், குபேர யோகம் தரும் கிழமைகளை நான் உங்களுக்கு சுட்டி காட்டியிருக்கேன். அந்த கிழமையில நீங்கள் விருப்பப்படக்கூடிய காரியங்களை செய்து பாருங்கள். தொடர்ச்சியாக நீங்கள் செய்து பாருங்கள், ஒரு வெற்றி கிடைக்கும். உதாரணமா ஒரு ஜாப், ஒரு இன்டர்வியூ போறீங்க, உங்களுக்கு அதுக்கு செலக்ட் பண்ணக்கூடிய அனுமதியை கொடுத்துருக்காங்க கிழமையை அப்படின்னா இந்த கிழமையை நீங்க செலக்ட் பண்ணுங்க. நீங்களே ஒரு மேரேஜுக்கு முகூர்த்தம் பார்க்குறீங்க, அந்த முகூர்த்தமும் இந்த நாளும் இணைந்து வராப்புல பார்த்துக்கோங்க. இந்த கிழமையும் அந்த முகூர்த்தமும் இணைந்து வரணும். இணைந்து வந்தால் மிகப்பெரிய வெற்றிகள் உங்களுக்கு தேடி வரும். இன்னொரு புறம் பாருங்களேன், செய்யக்கூடாத நாளை சொல்லிட்டேன். இந்த நாள்ல காரியம் செய்தால் தோல்வி அடைகிறது. அது படுவட்சி கிழமை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ராசிக்கும் படுவட்சி கிழமைன்னு உண்டு. அந்த கிழமையை நான் சுட்டி காட்டியிருக்கேன். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே இருக்குங்க படுபட்சி நாள் இருக்கு. அந்த நாள்ல எதையுமே செய்யக்கூடாது. அந்த நட்சத்திர அடிப்படையில் இங்க நான் பேசல. அந்த படுபட்சியில பல்வேறு ஸ்கூல் ஆஃப் தாட் இருக்கு. நான் அதுல ராசிப்படி இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட் படி இன்னைக்கு உங்களுக்கு நான் என்ன கிழமை அப்படிங்கிறத எடுத்து சொல்லியிருக்கேன். படுபட்சி கிழமை இந்த நாள்ல செய்யாதீங்கன்னு சொல்லிட்டேன். அப்போ இதை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு நிறைய சந்தேகம் வரும். சார் எங்களுக்கு பெரிய வெற்றிகள் கிடைக்கணும், நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்பீங்க. நிறைய கோடீஸ்வரர்கள், வாழ்க்கையில் சாதாரண நிலையிலிருந்து மிகப்பெரிய வியாபாரத்தில் உயர்ந்தவங்க, கோடீஸ்வரர்கள், பணக்காரர்கள் இப்படித்தான் கிழமையையும் நேரத்தையும் பயன்படுத்துறாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்கவுங்க ராசிப்படியும்
நட்சத்திரப்படியும் கிழமையை தேர்ந்தெடுக்கிறாங்க, டயத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க. அது வளர்வரையில் இந்த நாள், தேய்வரையில் இந்த நாள், எந்த நேரத்துக்கு இந்த காரியத்தை செய்தால் வெற்றின்னு இருக்கு. 100% வெற்றி கிடைச்சே தீருங்க. அப்படிப்பட்ட நாட்களை நாம் பலருக்கு குறித்து கொடுத்து வாழ்க்கையில் மிகச்சிறப்பாக இருக்குங்கிறாங்க. மிகப்பெரிய பணக்காரர்கள், நம்முடைய கஸ்டமர்ஸ் எல்லாம் அந்த நாட்களை தான் பின்பற்றுகிறார்கள். அப்படி உங்களுக்கு அந்த நாள் வேண்டுமா அப்படின்னா உங்க சொந்த ஜாதகப்படி அதை நம்ம பார்க்கணும். இங்கே நம்ம பொதுவான பலன்கள் கொடுத்துருக்கோம். உங்க சொந்த ஜாதகப்படி, உங்களுடைய ராசிப்படி, உங்களுடைய நட்சத்திரப்படி, உங்களுடைய ஜாதகப்படி அந்த கிழமையை, அந்த நேரத்தை நம்ம தேர்ந்தெடுத்து கொடுத்து அதை வாழ்க்கை முழுக்கவே நீங்க பின்பற்றலாம். ஒவ்வொரு செயலும் 100% வெற்றி அடையும். அப்படிப்பட்ட நாட்கள் உண்டு. அப்படி உங்களுக்கு தேவை என்றால் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய செல்போன் நம்பர் 9444533693. அந்த நம்பரை எங்கேயும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, ரோல் ஆகும். அந்த நம்பரை நீங்க காண்டாக்ட் பண்ணி ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நம்ம மீட் பண்ணலாம். சென்னையில டி நகர்லையும் நங்கநல்லூர்லையும் நம்ம ஆஃபீஸ் இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு நேரம் வர முடியல, அடுத்த மாநிலத்தில் இருக்கீங்க, அடுத்த நாட்டில் இருக்கீங்க, ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னா நீங்க ஆன்லைன் கன்சல்டேஷன் அவைலபிள் தான். இதே நம்பர் தான் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர். அந்த நம்பர்ல உங்களுடைய பெயரும் தற்போது நீங்கள் வசிக்கக்கூடிய ஊரின் பெயரையும் குறிப்பிட்டு ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும் கேட்டீங்கன்னா எங்க ஆஃபீஸிலிருந்து உங்களை காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் டீட்டெயில்ஸ் தருவாங்க. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டுவதற்கு நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர், நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.